ஸோ நீங்கள் அதுக்கு லெட்டர் எழுதி போடுடா அப்படி சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு நம்பிக்கையில் சரி நம்ம எழுதி போடலாம் சொல்லிட்டு எழுதி போட்டேன். அகரம்லேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போதான் எனக்கு ஒரு நம்பிக்கையே கிடைச்சிது. ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் போச்சு. ஸோ நீ செலக்ட் ஆகிருக்கடா, நீங்கள் சென்னையில் இருக்கிற ஒரு காலேஜில் உனக்கு சீட் அலோகேட் ஆகிருக்கு, நீ சென்னை வந்து படி அப்படி சொல்லி சொன்னாங்க. அகரம்லேருந்து அவள் நல்லா ஸ்கோர் எடுத்திருந்ததுனால இங்கே சாய்ராம் காலேஜ்லேயே வந்து கிடச்சிது. அவளுக்கு எல்லாமே இங்கேயே காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எதுவுமே இல்லாமல் அவளுக்கு எல்லாமே அவங்களே ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்போ தான் வந்துட்டு சரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நான் சென்னை வந்தேன். அகரம் இல்லைன்னா தெரில அந்த டைமில் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா நானும் ஆல்ரெடி எஜுகேஷன் லோனில் படிச்சுட்டு இருக்கேன், 3rd இயர் தான் படிக்கிறேன். என்னாலையும் அவளுக்கு எதுவும் பண்ண முடியாது. அந்த டைமில் தங்கச்சி வந்து அக்கா காலேஜில் படிக்கிறாங்க, நான் இங்கே சென்னை வந்துட்டேன்னா தங்கச்சி என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சொந்தக்காரங்க வீட்டில் விடுறதுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தங்கச்சியை வந்து அத்தை மூலமாக ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சோம். அவங்க வந்து 11th 12th ஹாஸ்டலில் படித்தாங்க. 4 years படிச்சுட்டு கேம்பஸ் 4th இயரில் கேம்பஸ் செலக்ட் ஆனேன். இன்ஃபோசிஸில் செலக்ட் ஆகி 4 years அங்கே ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஒரு எம்என்சி கம்பெனியில் விப்ரோவில் ஒர்க் பண்ண 1 year. இப்போ சீனியர் கன்சல்டண்ட்டாக EYயில் ஒர்க் பண்ணுறேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் 4 firm. என்னோட கரண்ட் சேலரி வந்து 15 LPA. அந்த டைமில் அகரம் இருந்ததுனால அவளோட எஜுகேஷனுக்கு அந்த டைமில் இதாகிடுச்சு. அவள் இப்போது வந்து Big 4ல் ஒர்க் பண்ணிருக்கா. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு. என்னை விட பெட்டராக பெஸ்ட்டாகவே இருக்கா. அது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது.